Hey fam, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்துட்டு நம்மளோட RCக்கு வந்துட்டு மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். ஹாப்பி நியூஸ் என்னன்னா வந்துட்டு நம்ம போபோ கியர்ஸ் வந்துட்டு நம்ம மோட்டோஅடிக்டோ ஃபேமிலிக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி யார் வேணாலும் வந்துட்டு போபோ கியர்ஸில் வந்துட்டு MissMoto10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்க முடியும். அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் ஹோல்டருக்கு 1 year வாரண்ட்டி இருக்குது. நமக்கு இவங்க சென்ட் பண்ணியிருக்க மாடல் வந்துட்டு BM1. இந்த ஹோல்டரில் என்ன நல்ல விஷயம்னா வந்துட்டு நம்ம பைக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கூட்டிக்கு கூட நம்ம இந்த ஹோல்டரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு ரியர் வியூ மிரர் மவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூட்டியோட மிரரில் வந்துட்டு இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நமக்கு ஒரு கீ, 2 பிளாஸ்டிக் ஸ்பேசர், அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டல் பக்கலும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம USB போர்ட் வந்துட்டு ப்ளக் பண்ணுற இடம் வந்துட்டு ஓப்பனாக இருந்தால் மழை டைம்லலாம் அது வழியாக தண்ணி உள்ளே போக சான்ஸ் இருக்குங்கிறனால அது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத டைமில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த USB போர்ட்டுக்கு ஒரு ரப்பரில் வந்துட்டு கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 meter ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேர் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஒயர் டைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துட்டு அந்த ஹோல்டருக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டரோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா வந்துட்டு நம்மளால் 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபியூஸ் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் போகிறப்ப வர வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற மாதிரி டேம்பர் பாலுங்கிற கொடுத்துருக்காங்க. நம்ம RCயோட ரைட் சைடில் தான் வந்துட்டு நாங்கள் மொபைல் ஹோல்டரை மவுண்ட் பண்ண போகிறோம். பட் அங்கே இடம் பத்தாதனால நாங்கள் லிவரை கழட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெட்டல் பக்கலும் 25 mm பிளாஸ்டிக் ஸ்பேசரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டிலே வந்துட்டு நாங்கள் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் மெட்டல் பக்கில் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேலே வந்துட்டு அந்த மொபைல் ஹோல்டு பண்ணுற அந்த மொபைல் ஹோல்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்படி வந்துட்டு நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மைனஸு. இப்போ நம்ம இது வந்து ஒன்றுமே இல்லை, ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு மைனஸில் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சுது. இதை வந்து அடியில் விட்டுலாம். இதை அடியில் விட்டோம்னா நமக்கு ஒயர் வந்து மேலே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ அடியில் விட்டுட்டு எக்ஸஸ் ஒயர் அந்த மாதிரி நாங்கள் சுற்றி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கேப்பில் வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ மூட போகிறோம். இதை வச்சு தான் நம்ம லூஸ் பண்ணுற டைட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் லூஸ் பண்ணி எங்களோட ஃபோன் வச்சு உங்களுக்கு காட்டுறோம். இதை வச்சு இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணியாச்சு. அதான் இந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருவாங்களா, அது ஆன் ஆஃப். அது வந்து வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச், ஏன்னா அது மேலே பிளாஸ்டிக் கவராக இருக்குது வச்சு. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு வந்து சின்ன ஒயர் இருக்குது. அது இந்த பவர் பேங்க் கேபிள் இருக்கும்ல, அந்த கேபிள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக. இது ஒயர் இவ்வளோ தூரம் தொங்குறோம்னா பாருங்க. ஓகே, சூப்பர் சார்ஜ் ஆகுது. நாங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு 2 months இல்லைனா 3 months கழிச்சு இதோட ரிவ்யூ சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. See you in the next video. Bye bye.